ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளை அஜா ஏகாதசி. இந்த ஏகாதசியை அனுஷ்டித்தால் முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும். இதன் மகிமையை காதால் கேட்டாலே கேட்பவரது பாவங்கள் அனைத்தும் நீங்க பெறுமாம். இந்த அஜா ஏகாதசியின் சிறப்புகளை கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதாலும் கேட்க வைப்பதாலும் சகல நன்மைகளும் உண்டாகும். கலியுகத்தில் சில யாகங்கள்லாம் தடை செய்யப்பட்டுள்ளன. அப்படிப்பட்ட யாகங்களில் ஒன்று அஸ்வமேத யாகம். அந்த யாகம் செய்வதால் உண்டாகும் புண்ணிய பலனை நாம் இந்த அஜா ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதாலும் அதன் பலனை எடுத்து சொல்வதாலும் பெறலாம் சொல்கிறது புராணம். நாம விரத கதை பார்க்கலாம். அஜா ஏகாதசி என்னும் அன்னதா ஏகாதசி பெருமைகளை பற்றி பிரம்ம வைவர்த்த புராணத்துல பகவான் கிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டருக்கும் இடையில் சம்வாதமாக அமைந்துள்ளது. மகாராஜா யுதிஷ்டர் சொல்றார், ஓ கிருஷ்ணா, இதற்கு முன் புத்திரதா ஏகாதசி மகிமை பத்தி சொன்னாள். இப்போ இந்த கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியை பற்றி தயவு செய்து எடுத்து சொல்லுங்கன்னு சொல்றார். பகவான் கிருஷ்ணர் சொல்றார், ஓ யுதிஷ்டரா, நான் சொல்றத கவனமா கேளு. ஒருத்தருடைய எல்லா பாபங்களையும் போக்கக்கூடிய மங்களகரமான ஏகாதசி இந்த அன்னதா ஏகாதசி என்னும் அஜா ஏகாதசி. இந்த விரதத்தை கடைபிடித்து பகவான் ரிஷிகேஷரை வழிபடுபவர் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுவார். அதோட கதையை நான் சொல்றேன் கேளுப்பா. ஹரிச்சந்திரன்னு ஒரு புகழ்பெற்ற ராஜா இருந்தான். நேர்மையானவன், உண்மையே பேசுபவன், சத்தியத்தையே பின்பற்றுபவன். அவருக்கு சந்திரமதின்ற மனைவி, லோகிதாஸ் என்ற ஒரு பிள்ளையும் இருந்தார்கள். நாடு ரொம்ப சுபிக்ஷமாக இருந்தது. எதிரிகளுள் பயமில்லாம இருந்தது. ஆனா துரதிருஷ்டவசமா விதியின் விளையாட்டால் ராஜா ஹரிச்சந்திரன் தன்னுடைய நாட்டை இழக்க நேர்ந்தது. அது மட்டுமில்லை, மனைவியையும் மகனையும் விற்க வேண்டிய அவல நிலையும் ஏற்பட்டது. விதி அந்த பக்திமானான ராஜா ஹரிச்சந்திரனை நாய்களை தின்னும் சண்டாளனுக்கு அடிமையாக ஆக்கி மயானத்தையே காவல் காக்கக்கூடிய பணியிலும் அமர்த்தியது. ஒரு அரசனுக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத ஒரு இழித்தொழில தான் இருந்தாலும் ராஜா ஹரிச்சந்திரன் அவனுடைய சுய தன்மையை இழக்கவில்லை. உண்மை, நியாயம், நேர்மையையே விடாமல் கடைபிடித்தான். பல ஆண்டுகள் இந்த கஷ்ட நிலையே, அவல நிலையே அவனுக்கு தொடர்ந்தது. ஒரு நாள் அவன் தன்னுடைய நிலையை குறித்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டான். இப்படியே இருந்தா நான் என்ன செய்வேன், எங்க போவேன், இதுல இருந்து எப்படி நான் மீள்வேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான். அப்போ தற்செயலா கௌதம முனிவரை பார்த்தான். அவரை வணங்கி, ஹே குரு, நீங்கள்லாம் மற்றவர்களுடைய நலனுக்காகவே உங்களை பகவான் படைச்சிருக்கார். அதனால நீங்க தான் என்னுடைய கஷ்டத்துல இருந்து மீளறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அவல நிலைய அவற்றை எடுத்து சொல்றான். மன்னனுடைய பரிதாபமான கதைய ஆச்சரியத்தோட கேட்டார் கௌதம முனிவர். ஓ ஹரிச்சந்திரா, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. அன்னதா ஏகாதசின்ற அஜா ஏகாதசின்னு இப்போ அடுத்து வரக்கூடியது. அது ரொம்ப மங்களகரமானது, எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது. இந்த ஏகாதசி தினத்துல நீ பகவான் மகாவிஷ்ணுவை தியானித்து உபவாசம் இருந்து இரவு முழுவதும் ஜாகரணம் செய்து கண் விழித்து பகவானது திருநாமத்தை நீ சதா ஜபித்துக் கொண்டிரு. இதனால் உன்னுடைய முற்பிறவி பாவங்கள் எல்லாம் நீங்கும். அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய். ஹரிச்சந்திரா, நான் இங்க வந்தது, நீ என்னை பார்த்தது எல்லாமே கூட உன்னுடைய பூர்வ புண்ணிய பலனாலதான். நீ இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணு, உன்னுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கும் சொல்லி அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறார். மன்னனும் முனிவர் சொன்னபடியே இந்த அஜா ஏகாதசி அனுஷ்டித்தான். அவனுடைய பாபங்கள்லாம் நீங்க பெற்றான். அது மட்டும் இல்ல, பகவான் சொல்றார், ஓ யுதிஷ்டரா, இந்த ஏகாதசியுடைய பிரபாவத்தால ஒருவர் பல வருஷங்கள் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே உடனடியாக தீருமப்பா அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். இந்த ஹரிச்சந்திரன் இழந்த தன் மனைவியையும் திரும்ப பெற்றான். இறந்த மகனும் உயிர் பெற்றான். மனைவி மக்களுடன் ராஜ்யத்தை பெற்று சுகமாக வாழ்ந்தான். இறுதியில் விஷ்ணு சாயுஜ்யமும் பெற்றான். இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதால் சகல பாபங்களிலிருந்து விடுபடலாம். விஷ்ணு சாயுஜ்யம் உண்டு. இதை கேட்பதாலும் படிப்பதாலும் கேட்க வைப்பதாலும் அஸ்வமேத யாக பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த நன்னாள்ல நாம ஏக ஸ்லோகி பாகவதமும் சப்த ஸ்லோகி கீதாவும் பாராயணம் செய்யலாம். 18,000 ஸ்லோகங்கள் கொண்ட புண்ணியமான பாகவத புராணம் பாராயணம் செய்த பலன் தரும் ஏக ஸ்லோகி பாகவதம். आदौ देवकी देवी गर्भजननं गोपी गृहे वर्धनं मायापूतन जीवितापहरणं गोवर्धनोद्धारणं कंसच्छेदन कौरवादिहननं कुन्ती सुतां पालनम् एतद् भागवतं पुराणकथितं श्रीकृष्णलीलामृतम् आदौ देवकी देवी गर्भजननं गोपी गृहे वर्धनं
मायापूतनजीवितापहरणं गोवर्धनोद्धारणं कंसच्छेदनकौरवादिहननं कुन्तीसुतां पालनम् एतद्भागवतं पुराणकथितं श्रीकृष्णलीलामृतम् इति श्री एकश्लोकी भागवतं सम्पूर्णम्. அடுத்து சப்தஸ்லோகி கீதா. ஸ்ரீ கணேशाय நமः. ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம व्याहरन् मामनुस्मरन् यः प्रयाति त्यजन् देहं स याति परमां गतिं स्थाने ऋषिकेश तव प्रकीर्त्या जगत्प्रहृष्यत्यनुरज्यते च रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्गाः सर्वतः पाणिपादं तत्सर्वतोक्षिशिरोमुखं सर्वतः श्रुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति कविं पुराणम् अनुशासितारं मनोरणीयां समनुस्मरेद्यः सर्वस्य दातारमचिन्त्य रूपम् आदित्यवर्णं तमसः परस्तात् ऊर्ध्वमूलमधः शाकमश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित् सर्वस्य चाहं हृदि सन्निविष्टो मत्तस्मृतिर्ज्ञानमपोहनं च वेदैश्च सर्वैरहमेव वेद्यो वेदान्तकृद्वेदविदेव चाहं मन्मना भव मद्भक्तो मद्याजी मां नमस्कुरु मामे वैष्यसि युक्त्वैवमात्मानं मत्परायणः इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे श्रीसप्तश्लोकी गीता सम्पूर्णा. श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्.